ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்காய் பொரியலும் வித் கர்ட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். சமைக்க தெரியாத பிகினர்ஸ் கூட ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் போடுற குக்கிங்ஸ் எல்லாமே பேச்சுலர்ஸாக இருக்கவங்க கூட டக்குன்னு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சமைச்சு இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கர்ட் ரைஸு. சிம்பிளான மெத்தடில் நம்ம இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய கர்ட் ரைஸு முருங்கைக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் எப்படி சமைக்கிறேன்னு. ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோம்லாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். முருங்கைக்காய் பொரியல் பண்ணும்போது எப்போவுமே நாட்டு முருங்கைக்காய் வாங்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி நாட்டு முருங்கைக்காய் வச்சு தான் செய்ய போகிறேன். அதுவும் இது எங்கள் வீட்டில் விளைஞ்ச முருங்கைக்காய் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சர்க்கரை நோய் எல்லாமே கட்டுப்படுத்தும். அதே மாதிரி எலும்புகள்லாம் நமக்கு வலுப்படுத்தும். முருங்கைக்காய் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ இந்த முருங்கைக்காய் கிடைச்சா கண்டிப்பாக இதேமாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் பொரியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த முருங்கைக்காய் பொரியலை செய்யும் போது எவ்வளோ ரேஷியோ போடுறேன்னு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். நம்ம முருங்கைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட. எப்போவுமே கடுகு பொரிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா கடுகு பொரியதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு 4-5 பூண்டு கிட்ட தோலை உரித்து நச்சு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு பொரியல் மாதிரி பண்ணினா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது நல்லா ட்ரையாக நம்ம பண்ணி எடுக்க போகிறோம். சப்போஸ் ரொம்ப தண்ணி ஊற்றினா இது காரக்குழம்பு மாதிரி வரும். ஸோ இவ்வளோதான் வித்தியாசம் காரக்குழம்புக்கும் நம்ம பொரியலுக்கும். கிரேவியாக நம்ம பண்ணி இறக்க போகிறோம். வெங்காயத்தை ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மாதிரி. அடுத்து நம்ம தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 தக்காளி நான் பெரிய தக்காளி எடுத்து பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டியாக தான் நமக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அந்த கிரேவியோட நம்ம முருங்கைக்காய் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் வெங்காயம் தக்காளி கண்டிப்பாக அதிகமாக போடுங்க. பூண்டு கண்டிப்பாக போடணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும் அந்த கிரேவி. ஸோ நம்ம வெங்காயம் தக்காளி போட்டுக்கோ நல்லா வதங்கணும். தக்காளி ஃபுல்லாக கரண்டியால் இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டிங்கன்னா சீக்கிரம் நமக்கு வதங்கிடும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கிரேவி பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காய் ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம். பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது. முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வீட்டு மிளகாய்த்தூள் நான் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அந்த முருங்கைக்காய் பொரியல். ஏன்னா நமக்கு முருங்கைக்காயில் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும். ஸோ அதனால் காரம் கொஞ்சம் போட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் கரண்டியால் ஃபுல்லாக போட்ட மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சிம்பிளான மெத்தட் தான் பண்ண போகிறோம். ஆனால் நல்லாயிருக்கும் கிரேவி. இது பார்த்திங்கன்னா சில பேர் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றுவாங்க. தேங்காய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை. வெறும் நம்ம போட்ட மிளகாய்த்தூள் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி இறக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். கிரேவி ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தட்டு போட்டு மூடி நம்ம ஊற்றின தண்ணி நல்லா குறையிற அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். தட்டு போட்டு நல்லா வேக வைக்கணும். இப்படி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும் இந்த கிரேவி வர்றதுக்கு நமக்கு. இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணிக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. முருங்கைக்காய் நமக்கு நல்லா வெடித்து போய் நமக்கு ஓப்பன் ஆகிருக்குது ஒவ்வொரு காயுமே. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் வெந்திருக்குதுன்னு அர்த்தம். முருங்கைக்காய் வெடிக்காமல் நமக்கு போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். எனக்கு நல்லா வெந்திருக்குது. இப்படியே கரண்டி வச்சு ஃபுல்லாக அந்த தண்ணி ட்ரையாக வரைக்கும் வேக வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். முருங்கைக்காய் ஃபுல்லாக நமக்கு குக்காகி கிடைக்கும். அப்போ தான் முருங்கைக்காய் பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நமக்கு தண்ணி எதுவுமே இல்லை. கொஞ்சம் கிரேவியும் கொஞ்சம் முருங்கைக்காய் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தயிர் சாதத்தோடு இதை வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ உங்களுக்கு இதை நான் போட்டிருக்கேன். இப்போ நாம் தயிர் சாதத்தை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். திரும்பி நம்ம அதே ஸ்டவ்வை பற்ற வச்சுக்குவோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ரைஸ் ஆல்ரெடி நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்க தேவையானது தான் போட போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம்.
இஞ்சி நான் வந்து பொடிசாக நறுக்கி நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் குழந்தைங்களுக்குலாம் வாயில் படாமல் இருக்கும். சாப்பிடும்போது அவங்க கஷ்டப்படாமல் சாப்பிடுவாங்க. 3 மிளகாய் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நறுக்கின மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய் தான் நம்ம போட்டுக்கிறது காரமே, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கணும். இல்லைனா பச்சை வாசம் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம கொத்தமல்லி தழையை தூவி கொஞ்சம் இறக்கிடலாம். எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு. நம்ம வந்து ரைஸ் நம்ம வேக வைக்கும்போது நல்லா ஃபுல்லாக குழையிற அளவுக்கு வேக வைங்க. தயிர் சாதத்துக்கு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குழஞ்சி போய். ஸோ அதனால் ரைஸ் எப்போவுமே வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சப்போஸ் ரைஸ் நம்ம போட்டதுக்கப்புறமும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு அதுலேயும் கொஞ்சம் குழையும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி சூடாக ரைஸை போட்டு அதுக்கப்புறம் தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு இன்னும் நல்லா குழஞ்சி போய் நமக்கு வரும். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் அளவு தயிர் சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவு ரைஸுக்கு நம்ம 1/2 லிட்டர் தயிர் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். நான் எங்கள் வீட்டிலே நான் புளிக்க வச்சு பசும்பாலோட தயிர் தான் சேர்த்துருக்கேன். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ரைஸ் நல்லா குழஞ்சிருக்கு. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும். ஸோ இந்தளவு குழஞ்சிருந்தா தான் தயிர் சாதம் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கரண்டி வச்சு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணணும் நம்ம. நான் ரைஸ் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். எனக்கு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. அதனால் லைட்டாக நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து உப்பே போடலை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். காய்ச்சின பால் நான் சேர்த்துக்க போகிறேன். பால் எதுக்காக சேர்க்குறேன்னா அப்போ தான் நமக்கு தயிர் வந்து புளிப்பு ஏறாமல் இருக்கும். இந்த மாதிரி வெயில் டைமில் இந்த மாதிரி பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. ஸோ புளிப்பு நமக்கு ஏறாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் பால் சேர்க்குறோம். காய்ச்சின பால் சேருங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சாதம் நல்லா குழஞ்சி போய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொத்தமல்லி இலையை தூவி நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் தயிர் சாதமும் காரசாரமான முருங்கைக்காய் பொரியலும் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். சிம்பிளான மெத்தடில் பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக சமைக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இருக்கும் இது. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.